படி 4வது அதிகாரத்தில் 3 வசனம் நான் திரும்ப படிக்கிறேன். மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. பரிசுத்த ஆவியோ இல்லைன்னு சொன்னா மற்ற ஆவிகளை, எத்தனை ஆவிகளை குறித்து எத்தனை பேரோ எவ்வளவோ உருட்டி 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 பேசலாம். மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணாத ஆவி தேவனால் உண்டானதல்ல. மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணுகிறவனுக்குள்ளால உலகத்துக்கு மறிக்கத்தக்கதான ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள வந்திருக்கும். அப்படி வந்தவன் சரியா அறிக்கை பண்ணுவான். அப்படி வராதவன் அறிக்கை பண்ணினால் அவன் பொய்யே. அவர் வந்து உள்ள இருந்து அவனை அழிக்கிறதுக்கு அவர் தயாராகி விடுவார். உலகத்துக்கு மறிக்கிறதுக்கும் மாமிசத்துக்கு மறிக்கிறதுக்கும் தயாராக்கப்பட்டவன் தான் தேவன். அவனுடைய உள்ளத்தை அறிந்து, அவனுடைய தன்மையை அறிந்து, அவனுடைய அழைப்பை அறிந்து, உலக தோற்றம் முதல் அவனை முன்குறித்த இடத்தெல்லாம் வச்சு அவனுக்குள்ள வந்தார்னா அவனால தான் அறிக்கை பண்ண முடியும். அப்படி ஆன பிறகுதான் அறிக்கை பண்ண முடியும். எனக்கு இந்த வார்த்தைகள் தெரியும், பைபிள் இருக்குன்னு தெரியும் சொல்லி ஒரு பயல என்ன செய்ய முடியாது, அறிக்கை பண்ண முடியாது. அல்லேலூயா. 5ஆம் வசனத்துல அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள். அவங்க உலகத்துக்குரியவர்கள். அவங்க உலகத்துக்கு மறிக்காம நல்லா பார்த்துக்க. உலகத்தின் ஆவி மாமிசத்தின் ஆவி பேர் பிரசாபத்துக்கு எல்லாம் நமக்குள்ள கொண்டு வர்றதுக்கு இந்த ஆவி, உலகத்தின் ஆவி உள்ள வந்துட்டுன்னா எப்படி நம்ம அலங்கரிக்கணும், எப்படி மேன்மைப்படுத்தணும், எப்படி அழகா இருக்கணும், எப்படி துணியை உடுக்கணும், எப்படி 4 பேருக்கு முன்னால அப்படி ஒரு பெருமைக்குள்ள வரணுங்கிறத அப்படியே படிப்படியா நடத்தி கொடுத்து கொண்டே இருக்கும். அதே போல உலகத்துக்குள்ளால எப்படி விரிவை அடையலாம், உலகத்துக்குள்ளால சம்பாதிக்கிறது எப்படி, அப்படி மேன்மை அடையலாம், அப்படிப்பட்ட காரியத்தை அவங்களுக்குள்ள நடத்திக்கிட்டே இருக்கும். அவ்வளவு ஏத்துல இருக்கு. நான் எடுத்து சொல்ல வேண்டியதில்லை. அவ்வளவு நான் புதுசா ஒன்று கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. வேதத்தை தியானிக்கும் போது அவ்வளவு நமக்கு சாட்சியா நிற்குது. அல்லேலூயா. உலகத்துக்குரியவர்கள், பிரவீன், உலகத்துக்குரியவர்கள், அவர்கள் உலகத்துக்கு உரியவர்கள் என்று அந்த வாசனம் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல 38வது வசனம் படி, அல்லேலூயா, நிலம் உலகம், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்க. இந்த உலகத்தில் இருந்து பரலோகத்தில் சொத்து கனி உண்டாக்குகிறவர்கள் நல்ல விதைகள். இதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கிறேன். இந்த களைகள், அதுக்கு எதிராக இருக்கிறவர்கள் பொல்லாங்கனுடைய புத்திரர். உலகத்துக்கு அடுத்தவைகளில் நேரே கொண்டு போய் பலனற்று போக செய்கிறவர்கள் பரலோகத்துக்கு. அது நல்ல கனியை கொடுக்கும், இது கெட்ட கனியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த அர்த்தத்துல அதுல 22 வசனம் படி, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால பலனற்று போகிறான். பார்த்தீங்களா? பலன்னா பரலோகத்துக்குரிய பலனை கொடுக்கிறவன், கனி, தேவன் விரும்புகிற கனி. முள்ளுள்ள அது அவங்கள உலகத்துக்கு அடுத்த காரியங்களை தான் நடத்த வைக்கும், பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை அவங்கள செய்ய விடாது. அது நெருக்கி அப்படியே சுருட்டி அதை மரத்தை நாசம், செடியை தாவரத்தை நாசமாகி போயிடும். அப்படிங்கிறதுக்கு சாத்தான் முள்ளா இருக்கிறான். ஆமேன். படி, அதுக்கு அதை நம்ம கொஞ்சம் தெளிவாக, கொஞ்சம் கூட தெளிவாக புரிந்து கொள்ள யாக்கோபு நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை துருப்புள்ளபடி, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? அல்லேலூயா. ஆமென். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால்
இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான். உலகத்துக்கு சிநேகமாக, உலகத்துல சிநேகமா இருக்கிறவன் தேவனுக்கு யாரா இருக்கிறானா? ஆமா, யோவான்ல 1 யோவான்ல ஒரு வசனம் உண்டு இல்லையா? வசனத்தை சொல்லு. 2 அதிகாரம் 15 வசனத்துல உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அல்லேலூயா. உலகத்துக்குரியவர்கள் மாமிசத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ண முடியாத ஆவி உள்ளவர்கள். மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணாத ஆவி தேவனால் உண்டானதல்ல, வரும் என்று கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி. நல்லா கவனிச்சுக்க. ஒரு அந்தி கிறிஸ்துன்னு ஒருத்தன் வருவான், அவன் தேவாலயத்தை கட்டுவான், திரும்ப தேவாலயத்துல தெய்வம் போல இருப்பான்னு சொல்லி உலகம் முழுவதும் ஒரு உபதேசத்தை பரப்பி போட்டிருக்கிறது இன்றைக்கு இருக்கிற கள்ள கிறிஸ்தவ மார்க்கம். விசேஷமா பெந்தேகோஸ்தே மார்க்கம், கள்ள தீர்க்கதரிசிகளுடைய மார்க்கம். அவ்வளவு பேரும் கள்ள தீர்க்கதரிசிகள், அந்த கள்ள பெந்தேகோஸ்துக்காரன். அவன் நேரே யாரையோ ஒருத்தனை அந்தி கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசின்னு காட்டிட்டு அவன் அதான் இருந்து போயிட்டே இருக்கிறான். வேற யாரையோ காட்டி விட்டுட்டா ஜனங்கள் அங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவன் ஜனங்களுக்கு முன்னால யாரா இருப்பான்? ஆமா, கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டே இருப்பான். அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அதனால உலகத்தில் உள்ளவைகளிலும் ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்துல பிதாவின் அன்பு இல்லை. அல்லேலூயா, ஆமென். யோவான் 18 அதிகாரத்துல, யோவான் சுவிசேஷம் 18 அதிகாரம் 36 37 வசனத்தை எடுத்து உள்ளபடி நல்லா பாருங்க. பிலாத்து இயேசுவினிடத்துல கேட்டாரு, நான் நீ யூதருடைய ராஜாவா? ஆமென். சொல்லுகிறபடிதான். நீரா சொல்றான், அவங்க சொல்றாங்களான்னு கேட்டாரு. இல்ல, அவங்க சொன்னாங்க. நீர் சொல்லுகிறபடி நான் யாருதான்? யூதருடைய ராஜா தான். ஆனா என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. அல்லேலூயா, ஆமென். என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. நான் உலகத்துக்குரியவன் ஆக்கப்பட்டேன், உலகத்துக்குரியவள் ஆக்கப்பட்டேன். இன்ன காரியங்கள், நிர்பந்தமான காரியங்கள் எனக்கு இருந்தது. என் மனைவி என்னால் ஜெயிக்க முடியல, என் புருஷனை என்னால் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லி கைவிரிச்சு தேவ சமூகத்துல பலன் இருக்காது. அதெல்லாம் தாண்டி கர்த்தர் உனக்கு உபதேசித்து இருக்கிறத கல் சுவரிலிருந்து உனக்கு எதிராக என்ன செய்யும்? முறையிடும். உத்தரம் கூரையிலிருந்து உனக்கு எதிராக சாட்சியிடும். அது என் பிள்ளைக்கு தேவை, பொண்டாட்டிக்கு தேவை, புருஷனுக்கு தேவை, என் பேத்திக்கு தேவை, பேரனுக்கு தேவைன்னு சொல்லி ஒரு நாளும் சொல்லி தேவ சமூகத்துல கைவிரிக்க முடியாது. உலகத்துக்குள்ளால போய் உலகத்துல போய் விழுந்து அது நிமித்தமாக பரலோகத்தை விட்டு என் பிள்ளைய காப்பாத்துற, என் பிள்ளை கிண்ணி, என் பொண்டாட்டி கிண்ணி, அவன் ஒருவனும் வஞ்சிக்கப்படாது இருப்பானாக இயேசுவின் நாமத்துல சொல்லுகிறேன். அல்லேலூயா, ஆமென். அதத்தான் அந்த உலகத்துக்குரியவர்கள் அந்தி கிறிஸ்துக்கள். அந்தி கிறிஸ்துக்கள் யாரோ நினைச்சிட்டு இருக்காத. உலக மோகம் இருந்தா கிறிஸ்துவுக்கு எதிரி நீ. கிறிஸ்து உனக்கு மாமிசத்துல வந்து உனக்குள்ள அழிக்கிறதுக்கு நீ இடம் கொடுக்கல. அந்த இடம் கொடுக்கறத விசுவாசத்துல தான் இருக்குது. எவன் இடம் கொடுக்கிறானோ அவன் விசுவாசித்திருப்பான். விசுவாசித்தவனுக்குள்ள கிறிஸ்து வந்து பரிசுத்த ஆவி வந்து அவனை உலகத்துக்கு மாமிசத்தை அழிக்கிறதற்கு பெர்மிஷன் வாங்கியிருக்கிறார்னு அர்த்தம். விசுவாசிக்கலன்னு சொன்னா உன்கிட்ட கிறிஸ்து வந்து ஒண்ணுமே செய்ய, பரிசுத்த ஆவி வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது. எவ்வளவு உபதேசம் கேட்டாலுங்க இருக்குது. உலக கவலையும் ஆமா ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வந்து நெருக்கி போட்ட உடனே எல்லாத்தையும் தூக்கி தூர அறிஞ்சிட்டு அதுக்குள்ள போயிடுவாங்க. அது நெருக்கும். அதுக்குள்ள தன்மை அவ்வளவு உனக்குள்ளால இருந்துகிட்டு இருக்கோண்டி அர்த்தம். அதுக்கு உலகத்தையும் மாமிசத்தையும் ஜெயித்தவருக்கு நீ இடம் கொடுக்கணும். அதுக்கு வேற சாக்கு போக்க சொல்லினா அதனால தான் போன, இதுக்கு தான் போனேன்னு சொன்னா ஆமா ஆக்கின அயர்ந்திராது. நம்ம ஏற்கனவே ஆக்கினைக்குரியவர்களாத்தான் நடந்துகிட்டு இருந்தோம். அதன் பிறகு தேவன் இறக்கப்பட்டு விளம் செய்த பிறகும் இந்த இடத்தை உனக்கு வாய்க்க பண்ணி, இந்த சத்தியத்தை வாய்க்க பண்ணி உனக்கு உபதேசித்த பிறகும் அதை அசட்டை பண்ணிட்டு அவன் திரும்பி அப்படியே போனேன்னா
தேவராஜ்யத்துக்கு அடுத்ததை தேடாம ஆமை அதுக்கடுத்த காரியத்தை உன்னை பயன்படுத்தாம போனீங்கன்னா ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். ஒரு வார்த்தை உண்டு இல்லையா, தீமோத்தேயு பவுல் சொல்லலாம் இல்லையா, 6ஆம் அதிகாரத்துல இம்மைக்காக மாத்திரம் கொரிந்தியருக்கோ இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவினில் பற்றுதல் உள்ளவர்களாக இருப்போமானால், பற்று கிறிஸ்துக்கு மேல பற்று தான், பரிசுத்த ஆவி மேல மதிப்பு தான், மரியாதை தான். எதுக்காக என்ன பரிசுத்தப்படுத்தி பரலோகத்தை தகுதிப்படுத்துங்கிறதுக்காக அல்ல. உலகத்தை கொஞ்சம் கூட தாரோன்னு கேட்டா எல்லா மனிதர்களும் எப்படி இருப்போம்? அப்படி கேட்கிறவங்க யாருன்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது? கலங்கி பொங்குற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரத்துல அப்படியே அவரை பிடிவாதமா வாங்குறவங்க. ஒரு வார்த்தை சொன்னா அவங்க யாரு? அஞ்ஞானிகள். அல்லேலூயா. ஆமென். அல்ல 37 வசனம் படிச்சியா? அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரயுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் யாருதான்? ராஜாதான். ஆமை, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தேன். இந்த பூமி அழிந்து போகும், இந்த மாமிசம் அழிந்து போகும், இதான் சத்தியம். இந்த உலக மாயை, இந்த மாமிச மாயை, இதான் சத்தியம். நம்ம பாவத்துல பிறந்து பாவத்துல இருக்கோம், இதான் சத்தியம். இதை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன், அதற்காகவே பிறந்தேன், இதற்காகவே உலகத்திற்கு வந்தேன். சத்தியவான் ரட்சிக்கப்பட்டு அதற்கு அரியக்கு தேவனால் குறிக்கப்பட்டவன் எனக்கு என்ன செய்யறான்? செவி கொடுப்பான். அந்த தலைப்பு அப்படியே புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. அவர்கள் உலகத்துக்குரியவர்கள். லூக்கா சுவிசேஷத்துல ஆமென் எந்த அளவுக்கு வேதம் இந்த காரியங்கள்ல ஆழமா இருக்கிறது என்பதை நீங்க புரிந்தா போதும். ஆமா, அதான் சொல்றாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. 4ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தபடி லூக்காவில் 5ல இருந்து படி, ஒரு வசனம் படிக்க தொடங்க. கொண்டு போய் காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். யார்கிட்ட சொல்றான்? இந்த உலகத்தை உண்டாக்குனவற்றை சொல்றான். உலக மாமிசமான மனுஷனுக்காக உலகத்தை உண்டாக்கி அவன் வாழ்வதற்கு, அவன் மாமிசத்துல இருந்து இந்த உலகத்தை வெறுத்து வெளியே வருவதற்கு, அவருக்கு ஆவி அவனுக்குள்ள ஊற்றி கிரியை செய்வதற்காக, அவனை உலகத்திலிருந்து அப்ப வேறு பிரிப்பதற்காக, உலகத்தை கொடுத்து உலகத்தில் வேறு பிரிப்பதற்காக அவருக்கு ஆவியை பரிசுத்த ஆவியாக்கி அவனை உயிர்ப்பித்து கொண்டு போறதுக்காக உருவாக்கினவரை, உலகத்தை உருவாக்கினவற்றை கேட்கிறா. இவைகளும் உள்ள மகிமை யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு. அப்ப சாத்தானுக்கு இஷ்டமானவன் உலகத்துக்குரியவன். இவைகளை என்ன செய்கிற? கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும். அல்லேலூயா. அப்ப சாத்தானுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு உலகம் ஐஸ்வர்யம், மாமிச ஐஸ்வர்யம் கிடைக்கும், மாமிசத்தின் மேன்மை செழிக்கும். அல்லேலூயா. அதை மறக்க கூடாது. அப்ப நாம எங்க தவறுகிறோங்கிறத அப்படி நிதானிக்கணும். அல்லேலூயா. ஆமென். படிங்க பிரயுத்தரமாக. அது இருக்கட்டும். யோவான் சுவிசேஷத்துல 14ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனத்திற்கு ஒரு பிள்ளைப்படி பேசுவதில்லை. கர்த்தர் இந்த உலகத்தின் மேன்மைகளை, இதில் காணப்படுகிற எல்லா அதிசயங்களையும் மேன்மைகளையும் அதற்கு ஒரு அதிபதி உண்டு என்று கர்த்தர் இங்கே பிரித்து சொல்லுகிறத மறக்க கூடாது. ஆமென். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார்கள் அல்ல. நீர் உலகத்தில் என்னை அனுப்புகையில் என்ன சொல்லி அனுப்பினோர் அப்படியே நான் அவர்களை உலகத்துக்குள்ள அனுப்புகிறேன் அப்படின்னு சீசர்களை இயேசுநாதர் சொன்னார். தன்னை பிதா அனுப்புனதாக இயேசு கிறிஸ்து அங்க அறிக்கை பண்ணினார். அல்லேலூயா. ஆமே. எங்க தெளிவா படிக்கிறோம், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்தின் அதிபதி அவனுக்குரியவைகள் எவையாவது நான் வைத்திருக்கிறேனா, எனக்குள்ளால வச்சுட்டு திரும்ப அதுக்கு நான் கணக்கு கொடுத்து அந்த கணக்கை தீக்காம இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி இயேசுநாதனிடத்துல சாத்தான் வந்து பார்க்க வந்தானா. அப்படி கண்டிருந்தா சாத்தான் அவரை என்ன எதுக்கு விட்டுருக்க மாட்டான்?
சாத்தா எனக்கு என்ன இந்த உலகத்தின் அதிபதி வர்ற அவனுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை. அப்ப அவன் சாத்தான் அவனை இயேசு கிறிஸ்து வந்து பரிசோதித்து இருக்கிறான், அவனுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லைங்கிறாரு. அப்ப இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும்? அவரால் பூமியை விட்டு எழும்பி போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது, உயிர் தெழுகிறதே நடந்திருக்காது. அதான் அதில் உள்ள சத்தியம். உலகத்தின் அதிபதி விட மாட்டான், வைக்காம கணக்கை தீக்காம வட்டி முதலுமா வைக்காம என்ன செய்ய முடியாது, அசைய முடியாதுன்னு சொல்லிடுவான். அதனால அவன் அதிபதி பருக்கிறேன், என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் ரெடி. எப்போ நான் என்னுடைய இந்த ஜீவன தேவனுடைய சித்தத்தின் அவர் தந்த வேலை அவ்வளோத்தையும் முடிந்தது என்று சொல்லி அவருக்கு கையில் கொடுக்கறதுக்குரிய அந்த வேலை வந்த உடனே நான் போகிறதற்கு நான் உலகத்துக்கு மரித்தவனாக இருக்கிறேன். அதை பிசாசு என்கிட்ட கண்டுபிடிச்சிருக்கிறான். அல்லேலூயா அப்படின்னு கர்த்தர் அறிக்கை பண்ணுகிறத பார்க்கிறோம். ஆமே. 1 கொரிந்தியர் 2:12 மாத்திரம்படி நம்ம அடுத்த தலைப்பு போவோம். 1 கொரிந்தியர் 2:12 நாங்களோ உலகத்தின் ஆவி என்று ஒரு ஆவியை பவுலங்க சொல்றாரு, பார்த்தீங்களா? நாங்கள் உலகத்தின் ஆவியை நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு பரலோகத்தில் எவைகள் வைக்கப்பட்டிருக்கிறதோ, பரலோகத்தில் என்ன ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்கிறதோ அவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்தில் புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அதற்காக நமக்குள்ளால ஒரு நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று தேவனுடைய ஆவியானவர் தாமே அந்த சாட்சி கொடுக்கிறாரா? நம்ம அதுக்குள்ள உண்மையிலே இருக்கிறோமா என்று என்ன செய்யணும்? நம்மை நாமே நிதானிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அந்த தலைப்பை அந்த ஆவியினால் அது வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் நமக்குள்ளால உலகத்தை களையாக விதைத்து விடுவான். பரலோகத்துக்குரிய வசனத்துக்கு இடையில களையான உலக வசனத்தை என்ன செய்வான்? விதைச்சிருவான். முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்க வச்சு அந்த வசனத்தை வளர விடாம தடுத்து விடுவான். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல 15 முதல்லபடி கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்திலே வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எப்படி இருக்க? யார் கள்ள தீர்க்கதரிசி? யார் கள்ள தீர்க்கதரிசி? அல்லேலூயா. ஆமே. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று நம்ம வசனத்தை படிச்சிட்டோம். கர்த்தர் எச்சரிக்கையா இருங்கள்னு சொல்றதையும் படிச்சுக்கிட்டோம். அதுல கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அல்லேலூயா. அதுல 13ஆம் வசனத்துல இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமும் வழி விரிவும் விசாலமா இருக்கிறது, அதை பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அல்லேலூயா. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். பிரவேசிக்கிறவர்களை சொல்லல, கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அல்லேலூயா. அதனால எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீங்க கவனிக்க வேண்டியது, கேட்டுக்கு போகிற வாசல், நரகத்துக்கு போகிற வாசல் விசாலமானது. ஒரு கண்டிப்பு வேண்டாம், ஒரு கண்டிப்பு வேண்டாம். நினைச்சதை சாப்பிடலாம், நினைச்சதை அணியலாம், நினைச்சதை அனுபவிக்கலாம். ஆனா பரலோகத்துக்கு போகிறேன்னு சொன்னா இதை செய்யப்படாது, அதை செய்யப்படாது, இதை செய்யப்படாது, அதை சாப்பிடப்படாது, அதை உடுக்கப்படாது, இது கவர்ச்சி, இது அசிங்கம், இது நம்ம மாமிசை கொண்டு வந்துடும், நம்ம இந்த சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. என்னைக்கு நான் அழகா இருக்கணுங்கிற அந்த திட்டம் உன் இருதயத்தில் சாகடிக்கப்படுதோ அது வரைக்கும் மாமிசத்துக்கு நீ ஜெயிக்கலை என்பதுதான் அர்த்தம். யாரா இருந்தாலும் சரிதான், நானா இருந்தாலும் சரிதான், நம்ம அழகா இருக்கணும், பார்க்கிற கவர்ச்சியா இருக்கணும், நம்ம பார்த்தா யாருக்கும் பிரியப்படணும். அப்படி நம்ம நினைச்சிட்டோம்னாலே நம்ம அதற்கு அடுத்த காரியத்தை தானா செய்வோம். ஆமென். யூதா 23 வாசிக்கிறது போல, மாபிசத்தினால் கரைபடிந்த வஸ்திரத்தை களைந்து போட்டு கரைப்பட்டிருக்கிற வசனத்தை வெறுத்து
கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறதா வஸ்திரம். ஆனா நம்ம அணிந்து கொள்ளுகிற வஸ்திரத்தை வெளிப்படையா வேதம் காண்பிக்கிறது என்று அன்றைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த வஸ்திரத்தை களைந்து போடுங்க. 40 வயசா ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டியா, 3 பிள்ளைகளுக்கு 2 பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு தாயா, அப்படி நட. அப்படி ஒரு புருஷனா நட. அதுல ஒன்ன வேற வித்தியாசமாட்டு காட்டணும். தெளிவா சொல்றேன், டை அடிக்கிறது நமக்குள்ளால தயவு செய்து இல்லாதபடி உங்களை கும்பிடுகிறேன். கெஞ்சு கேட்கிறவங்கிட்ட டை அடிக்காதுங்க. அல்லேலூயா. வேற எந்த ஒரு சௌந்தரியம் வஞ்சனை உள்ள, அந்த வஞ்சனைக்கு விளக்கு என்ன தெரியுமா? விபச்சார சிந்தை. மூல பைபிள் டிக்ஷனரியில அந்த சௌந்தரியத்துக்கு என்ன விளக்கணி தேடி கிடிச்சு போய் பார்க்கும்போது ஒரு நாள் பார்த்துட்டு, ஆமென், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. சௌந்தரியமா இருக்கணும், பார்க்க கவர்ச்சியா இருக்கணும், உனக்கு விபச்சாரம் உள்ள இருக்குன்னு அர்த்தம். நான் அங்க அவ கூட எங்க போனேன், இவங்க கூட எங்க போனேன், இவ கூட எங்க போனேன், அவன் போனா இவன் போனா அவ போனான்னு நீ நினைச்சுக்கிட்டு இருப்பா. அந்த அந்த சிந்தை உன்கிட்ட இருக்குன்னு வேதம் என்ன செய்கிறது? முத்திரை போட்டு விடுகிறது. அல்லேலூயா. ஆமே. அதனால மாமிசத்துக்கு அப்படியே சாகடிக்கிற, உலகத்துக்கு சாகடிக்கிற அந்த தன்மையை முயற்சி பண்ணு. ஈஸியா முடியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் பிரசங்கித்துட்டே போகலாம், எப்பவும் புதுசா தெரியும். ஏன்னா அடுத்தால அதான் நமக்கு முளைச்சு நிற்கும், அடுத்தால அது பேச வேண்டி வரும். அப்படிதான் நமக்குள்ள இருக்கும். ஒருத்தரையும் குற்றப்படுத்துறதுக்காக இல்லை, எல்லாத்தையும் அவங்களுக்கு அவங்க ஸ்தானங்களுக்கும் அவங்க வசதிக்கும் அவங்க சைஸுக்கும் தகுந்தவர் அந்த கிரியை நடந்துகிட்டே தான் இருக்குது. அதனால நம்ம அந்த வசனம் உனக்குள்ளால இருந்து கிரியை செய்யும்படியாக இப்படி ஒரு பெரிய சத்தியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். தன் மானம் காணப்படத்தக்கதாய் நிர்வாணமாய், ஆமென், ஆமென், விழித்து இருக்கிறது எதான்? நம்ம கண்ணை மூடுனா நிர்வாணம் தெரியும், அந்த தான் வரப்படாதான். ஆமென். நிர்வாணமா நம்ம எட்டை பொறுத்துட்டு நிக்க போறதில்லை, நம்மகிட்ட யாரும் வந்து நிக்க போறதில்லை. ஆனா நம்ம கண்ணுக்கு முன்னால உள்ளத்துக்குள்ளால ஒரு காட்சி அளிக்கும். ஆமா, அதுதான் அதுக்கு நம்ம என்ன செய்யணுமா? ஜாக்கிரதையா இருக்கணுமா? எங்க சொல்லி இருக்கு? வெளிப்படுத்துற விசேஷம் 16 அதிகாரம் 15 வசனத்துல, சீக்கிரமா வருகிறேன், திருடனை போல் வருகிறேன். ஆமென். அதை நான் திட்டம் போட்டு அப்படியே அவர் வரும்போது அந்த நாள் கொஞ்ச நாள் நான் அப்படி ஒன்றும் செய்ய முடியாது. திருடனை போல வருகிறேங்க. எப்போ கவனக்குறைவா இருக்கிறீங்க அப்பதான் கரெக்டா வந்து நீ பாரு, உன்னிடத்துல திரும்ப அது வரணும்னு தெரியும். திரும்ப வர சாவதரும் உனக்குள்ள அது போகாதான்னு தெரியும். அதனால திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கும். ஆமை, எப்போ நீ அடக்கி வச்சிருக்கிற நேரம் எல்லாம் சும்மா இருப்பார். ஆமை, நீ களியும் களமாட்ட பிடிபட்டுருவா உன் சிந்தையில் அப்படிப்பட்ட யோசனையோட இருக்கிற வேளையில் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமே. அதனால அவர்கள் உலகத்துக்கு எவர்கள்? மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் உண்டானதல்ல. அந்த அறிக்கை பண்ண முடியாத ஆவி உள்ளவர்கள் உலகத்துக்குரியவர்கள். அப்படின்னா அறிக்கை பண்ணுகிறவர்களை குறித்து தெளிவாக நமக்குள்ளார அறிவு வரணும். அவங்க உலகத்துக்கும் மாமிசத்துக்கும் அறிக்கைக்கிற விசுவாசத்துக்குள்ள வந்திருப்பாங்க. அவரை பற்றி சரி அறிய 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 அந்த விசுவாசம் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும், அந்த பலன் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும்ங்கிறதான் வேதத்தினுடைய சித்தாந்தம். புரியுதா? அல்லேலூயா. ஆமென்.